மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தானால் சிறைபிடிக்கப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் சர்மா ஷா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பிற்பகல் எல்லை தாண்டி சென்றதாக கூறி இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரரான பூர்ணம் குமார் ஷா பாகிஸ்தான் ரேஞ்சர்களால் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவரை இந்திய எல்லை பாதுகாப்புடன் தற்போது பாகிஸ்தான் திருப்பி ஒப்படைத்திருக்கிறது. கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய BSF எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் மட்டத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக BSF-இனுடைய அந்த கான்ஸ்டபிள் பூர்ணம் குமார் ஷா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டாரி வாகா எல்லை பகுதி வழியாக தற்பொழுது எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் அவர் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை BSF ஆனது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த அவரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலித்து மம்தா பானர்ஜி உள்ளிட்ட மாநில முதல்வர் மற்றும் அரசியல்வாதிகளும் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா வசம் தற்பொழுது பூர்ணம் குமார் ஷா ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 10:30 மணிக்கு அட்டாரி வாகா எல்லையினுடைய இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட் வழியாக அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக BSF அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டுள்ளார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.